சொர்ணகிரீஸ்வரர் சித்த வைத்தியம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பல நேரங்களில் வயலில் வேலை பார்க்கும்போது அரிவாள் போன்ற ஆயுதங்களால் வெட்டுக்காயம் ஏற்படுவதுண்டு. அதே போல் எங்காவது வாகனங்களில் பயணிக்கும் போது கீழே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் போன்றவை ஏற்படுவதுண்டு. இதற்கு உடனடி தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவ மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் தாங்க அரிவாள் மனை பூண்டுங்கிறது. இந்த அரிவாள் மனை பூண்டில் இந்த பாருங்கள், இலையெல்லாம் நல்லா கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இதில் வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கும். இதை நீங்கள் பார்த்து தான் அடையாளம் கண்டுக்கலாம். நிறையா இடங்களில் சாலை ஓரங்களில் இது வந்து தன்னந்தனியாக வளர்ந்து கிடக்கும். பெரும்பாலும் மழை காலங்களில் தான் இது வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது. வெயில் காலங்களில் பட்டு போயிடும், இருந்த இடம் கூட தெரியாமல் போயிடும். திரும்ப மறுபடி இதோட விதைகள் பரவி மழை பெய்யும் போது சரச்சரன்னு முளைச்சி வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நிறையா இருக்குது. சாயங்கால டயங்கிறனால பூக்கள் எல்லாம் பட்டு கீழே வந்துருச்சு. இதில் ஒரு பூ இருக்கிறத பார்த்துட்டு தான் இந்த செடியை நாங்கள் கவர் பண்ணுறோம். மற்றபடி இங்கே நிறையா செடிகள் இருக்குங்க, அதெல்லாம் காட்டுறோம். இதுக்கு ஏன் அரிவாள் மனை பூண்டுன்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த காலங்களில் மனைவிகளோட அரிவாள் மனையினால் பாதிக்கப்பட்டு காயங்கள் ஏற்பட்ட கணவன்மார்களெல்லாம் இந்த செடியை பயன்படுத்தி தான் காயத்தை தீர்த்துக்குருவாங்க. என்னங்க காண்டாயிட்டீங்களா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி வாங்க, இப்போ நான் வெட்டுக்காயத்துக்கு இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு உடனே ஒரு வெட்டுக்காயமோ அல்லது அடிப்பட்ட காயமோ ஏற்பட்டுருச்சுன்னா, இந்த இலைகளை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பறித்து நல்லா வந்து கசக்கணும். இந்த மாதிரி கையில் வச்சு, இல்லாட்டி ஒரு சின்ன கல் எடுத்து நல்லா நச்சு எடுத்து இதுலேருந்து வரக்கூடிய சாற்றை, இந்த பாருங்கள், சாறு வரல இருந்தாலும் இந்த நிறைய இலை பறித்து இதை கசக்கும்போது இதில் வந்து இப்படி சாறு வந்து கசியும். சாரை புழிஞ்சு எடுக்க முடியாது. அதை வந்து ரத்த காயங்களில் இப்படி ஒட்டி வைக்கணும். ஒட்டிட்டிங்கன்னா ரத்த கசிவு வந்து உடனே நின்று போயிடும். நின்று அதுக்கப்புறம் டெய்லி இந்த மாதிரி கசக்கி அல்லது நச்சோ அரைச்சோ இதில் வந்து அப்பிக்கிட்டு வரணும். அதாவது இதில் வந்து பூசிக்கிட்டு வரணும். இது மாதிரி டெய்லி பூசிக்கிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த காயம் ஆறிடும். ஒருவேளை காயம் பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன், இந்த அரிவாள் மனை பூண்டு இலைகளை தேவையான அளவு பறித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அருகம்புல்லும் அதே அளவுக்கு தேவையான அளவுக்கு நல்லா பறிச்சுக்கிறணும். இது மாதிரி எவ்வளோ காயம் இருக்கோ அந்த அளவுக்கு பறிச்சுக்கிறணுங்க. பறித்து இதை நல்லா நைஸாக அம்மியில் வச்சு அரைச்சி எடுக்கணும். அம்மி இல்லைன்னா மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிறோங்க. அடித்து எடுத்து அதை வந்து அந்த வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் வருது இல்லை, அப்போ பூசுனீங்கன்னா அப்படியே அந்த ரத்தம் வெளியாகிறது நின்றுக்கின்றோம். எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் சில நாட்கள்லேயே அது ஆற ஆரம்பிச்சிடும். இது போல் காயங்கள் ஏற்பட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு, அது புண்ணாக மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? அப்படின்னா இப்போ நான் சொன்னேன்ல, அரிவாள் மனை பூண்டு அருகம்புல் இதே அளவுக்கு பறித்து இது கூட ஒரு சிறு துண்டு மஞ்சளை சேர்த்துக்கிறங்க. அப்படி சேர்த்து அதையும் நைஸாக அரைச்சி அந்த காயத்தினால ஏற்பட்ட புண்ணு இருக்குல்ல, அந்த புண்ணில் தினந்தோறும் பூசிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த புண்ணு வெகு சீக்கிரமாக மறைஞ்சு புண்ணு இருந்த இடமே தெரியாமல் போயிருங்க. அந்தளவுக்கு இந்த அரிவாள் மனை பூண்டு, அருகம்புல் மற்றும் மஞ்சள் துண்டிற்கு எந்த வகையான புண்களையும் மாற்றக்கூடிய நல்ல மருத்துவ குணம் இருக்கிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் மருத்துவம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் திரையில் தெரியக்கூடிய எங்களது அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற மேலும் நல்ல நல்ல தகவல்களை நீங்கள் அடிக்கடி காண எங்களது சொர்ணகிரீஸ்வரர் சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.